சன் டிவியில் ஒரு காலகட்டத்தில் இளமை புதுமையில் முதன்முதலாக காயத்ரியை பார்த்தவர்கள் நிச்சயம் அவரது ரசிகராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தற்போது அழகு சீரியலில் வில்லியாக நடித்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பு சுந்தர் சியின் நந்தினி சீரியலிலும் வில்லி வேஷம். காயத்ரி பிறந்து வளர்ந்தது இப்போது இருப்பது எல்லாம் சென்னை போயஸ் கார்டனில். பள்ளி இறுதி வகுப்பில் மாடலிங் செய்ய வாய்ப்பு கிடைத்தது காயத்ரிக்கு. கன்சர்வேட்டிவ் குடும்பம் என்ற போதிலும் இதற்கெல்லாம் அனுமதி மறுக்கப்படவில்லை. இது உன் திறமை சார்ந்தது, சென்றுவா வென்றுவா என்று அனுப்பினார்கள். நிறைய விளம்பரங்கள் மட்டும் ரேம்ப் வாக்குகளிலும் காயத்ரியின் பிரசன்னம் அப்போது இருந்தது. காயத்ரி என்ன, அவரது அம்மாவே அந்த காலத்தில் ஒரு பெரிய மாடல் தான். ஐடெக்ஸ் பொட்டு விளம்பரங்களில் ஆரம்ப காலங்களில் இடம்பெற்றது காயத்ரியின் அம்மாதான் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு பெண் சுதந்திரம் பேணப்பட்ட குடும்பம் என்ற போதும் சினிமாவுக்கு மாத்திரம் அப்போதும் இப்போதும் நோதான் சொல்லி வந்திருந்தார்களாம். வீட்டில் சினிமா பார்க்க அனுமதி இல்லை, வெளியிலும் சினிமா பார்க்க அழைத்து செல்லப்படவில்லை என்று வளர்ந்து வந்தபோது திடீரென சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என்று அப்பா முன் நின்றபோது காயத்ரியின் அப்பா அவரிடம் மறுப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக, நீ சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என்கிறாய், உன்னை தடுப்பது என் நோக்கமில்லை. ஆனால் நம்முடையது கன்சர்வேட்டிவ் குடும்பம். நீ இதுவரை மாடலிங், ரேம்ப் வாக் என்று இருந்தாய், அதுவரை பரவாயில்லை. நாளை சினிமாவில் நடித்துவிட்டு வந்து சில படங்களுக்கு பின் அப்பா எனக்கு நம்முடைய சர்க்கிளில் தேடி ஒரு பையனை திருமணம் செய்து வை என்று வந்து நின்றாய் என்றால் என்னால் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து தர முடியாது. அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டு சினிமாவில் இறங்கு என்று சொல்லியிருக்கின்றார். இதை சொல்லும் போது காயத்ரியின் முகத்தில் அப்பா குறித்த பெருமை அதிகம் இருந்தது. பெண் சினிமாவில் இருந்தால் அவளை பற்றி 1000 கேள்விகள் கேட்கக்கூடும் மணமகன் வீட்டார். அதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலையில் என்னை வைத்து விடாதே என்று என் அப்பா சொல்லாமல் சொல்லி புரிய வைத்தார். அவரது வார்த்தைகளில் இருந்த நியாயமும் யதார்த்தமும் எனக்கு புரிந்தது என்று மெச்சுகின்றார் காயத்ரி. ஆனாலும் நான் சினிமாவில் இறங்கினேன். 1-2 படங்களுக்கு மேல் நடிக்கவில்லை. திருமணம், குழந்தைகள், விளம்பரம் என்று ஒதுங்கிவிட்டேன். இதோ இப்போது சீரியல் வாய்ப்புகள் வருகின்றன. அதில் எனக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் வந்தால் நடித்துக் கொண்டிருக்கின்றேன். சின்னத்திரை வாழ்க்கையும் மிகவும் சுவாரஸ்யமாகவே இருக்கின்றது. சினிமா பெரிய திரையில் ஷாட் முடிந்து கட் சொல்லிவிட்டால் அதில் நடிப்பவர்களுக்கிடையே பெரிதாக உரையாடலோ நட்பான பேச்சோ இருக்காது. அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் சின்னத்திரை அப்படி இல்லை. இங்கே வாரம் 5 நாட்களும் வேலைதான். பள்ளி விடுமுறை போல மீண்டும் திங்களன்று சின்னத்திரை ஷூட்டிங் ஆரம்பித்து விடுகிறார்கள். இங்கே ஷாட் இல்லாத நேரத்தில் நாங்கள் எழுந்து போய் வேறு வேலை பார்ப்பதெல்லாம் இல்லை. எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அறையில் கும்பலாக அமர்ந்து ஏதேதோ வேலைகளில் ஆழ்ந்திருப்போம் அல்லது அரட்டை அடித்துக் கொண்டிருப்போம். இப்படி இருப்பது நன்றாகவே இருக்கின்றது. சமயத்தில் யாருடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம், ரீல் கணவருடனா அல்லது ரியல் கணவருடனா என்று சந்தேகம் வந்துவிடும். அந்த அளவுக்கு சீரியல் எங்கள் வாழ்க்கையோடு ஒன்றித்து விட்டது என்கின்றார் காயத்ரி. ஆனால் இத்தனை திறமையான ஆளுமை இருந்தும் மக்களால் அதிகமும் கொண்டாடப்பட்டவர்களும் ஏன் பெரிய திரையிலோ அல்லது வேறொரு ஊடக பரப்பிலோ அதிகம் சோபிக்க முடியவில்லை என்பதுதான் புரியாத புதிராக இருக்கின்றது.